வணக்கம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி RSS இவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்ற முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் RSS பாரதிய ஜனதா கட்சி என்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்துல தமிழ்நாடு எப்போதுமே அவர்கள் மீது காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு நீண்ட வரலாறு. அவங்க கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு 2014 தான் மத்தியில ஒரு நிலையான ஒரு ஆட்சியை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. ஆனா தமிழ்நாட்டுல அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதற்காக அவர்கள் இப்போது என்னென்னலாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க. தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியில, அது குறிப்பா ஜெயலலிதா மறைந்த பின்பு அந்த அதிமுகவுடைய அரசாங்கத்துல இருந்த அமைச்சர்கள் OPS ஆட்சியிலையும் EPS ஆட்சியிலையும் அந்த அமைச்சர்கள் எல்லா பயத்தையும் மறந்து தான்றோண்டியதனமாக, அதாவது வேலுமணியிலிருந்து காமராஜரிலிருந்து ஏன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, இப்படி எல்லோரும் அடி கொல்ல அடிச்சாங்க. அவர்களுடைய காலகட்டத்தில் தான் தலைமைச் செயலகத்துல அமலாக்கத்துறையை விட்டு ரைடு அடிச்சு அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போய் அவங்க கையில வச்சிருக்கு. இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டா, அதிமுக எத்தனை பிரிவா இருக்குது? எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி, அதற்கு அடுத்தது OPS ஒரு அணி, சசிகலா ஒரு அணி. இன்னைக்கு அந்த அம்மா பொதுச் செயலாளர்னே அவங்க ஒரு லெட்டர் வெளில போட்டு வச்சிருக்காங்க. அதை யாரும் கேட்கறது கிடையாது. DTV தினகரன் ஒரு அணி, முன்னாள் MP KC பழனிசாமியா அவர் ஒரு அணி. இப்படி அதிமுக என்ற ஒரு கட்சி சுக்கு நூறாக உடைஞ்சி இன்னைக்கு செதஞ்சு போயிருக்கு. அதற்கான முழுமையான காரணம் பாரதிய ஜனதா கட்சி. சரி, அது விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது அதிமுக என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடநாடு வழக்கு, எடப்பாடி பழனிசாமி மீதே வழக்கு இருக்குது, அவருடைய சம்பந்தி மீது வழக்கு இருக்குது. அப்புறமா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், காமராஜர், ராஜேந்திர பாலாஜி, இப்படி தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிர்வாகிகள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வழக்கு பதிந்து அப்படியே அந்த ஜாதகத்தை மொத்தமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து. இந்த நிலையில தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கு. சரி, இது ஒரு பார்ட். அப்புறம் தமிழ்நாட்டுல மற்ற கட்சிக்கு வருவோம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு சீமான் தலைமையில ஒரு அமைப்பு கடந்த தேர்தலில் 8% வாக்கு வாங்கியிருக்கு. அந்த கட்சிக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் பைனான்ஸ், அவர் தான் இயக்குறார். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியாரை தூக்கி பிடித்து, திராவிட சிந்தனையாளர்களை தூக்கி பிடித்து தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. பெரியார் சிந்தனைகளையும் தமிழ் தேசிய சிந்தனைகளையும் ஒருங்கே இணைத்து ஒரு புதிய சிந்தனையோடு தொடங்கப்பட்ட அமைப்பு நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் சீமான் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. ஒரு அளவு செல்வாக்கு உயர்ந்து வந்தது. திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சார். இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிய, புதுசா ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்து இறக்கி திராவிட இயக்கங்களை வசைப்பட தொடங்கினார். அப்போது RSS இயக்கத்தை சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, ரங்கராஜ் பாண்டே, இன்னும் நிறைய பேர், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சீமானையும் தூக்கி பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஓகே, அதுவும் ஒரு வழியா RSS பாரதிய ஜனதா கூடாரத்துக்குள்ள, அந்த நிழலுக்குள்ள உள்ள போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா தமிழ்நாட்டுல? அது இன்னைக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகி அப்பா ஒரு அணியாகவும் மகன் ஒரு அணியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவரு மத்திய அமைச்சரா இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி அனுமதி வழங்கியதுல மிகப்பெரிய அளவில் முறைகேடு செஞ்சு அவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவரும் பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டுல போயிட்டார். இப்படி நீங்க வரிசையா பாருங்க. கடைசியா தொடங்கின 2014 தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஜேபியை கடுமையா எதிர்த்து தொடங்கப்பட்ட மாதிரி அது நமக்கு தெரியும். கொள்கை எதிரி அப்படின்னு தொடங்கப்பட்ட கட்சி தாவேகா. அந்த தாவேகா கரூர்ல இன்னைக்கு 41 பேர் உயிரிழந்த பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியில அடைக்கலம் ஆயிடுச்சு. அதன் பின்னாடிதான் அந்த கட்சி தொடங்கும் போதே இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு
Y+ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என்னடா இது, ஒரு கட்சி தொடங்கின உடனே எப்படா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு Y+ பாதுகாப்பு கிடைக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா விஜய்க்கு Y+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதற்கடுத்தது அவரு தனி விமானத்துல போற அளவுக்கு ஒருக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் ஏதோ ரகசியமா நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் அவர் ஒரு லாபியை நடத்தி இந்த வழக்கை மாநில அரசாங்கம் விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கு ஒரு ஆர்டரும் வாங்கிட்டு வந்தாரு. உச்சநீதிமன்றமும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சிபிஐ வழக்காகப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாகம். இப்ப வாலண்டரியா விஜய் வந்து சிக்கிக்கிட்டாரு. அவரும் பாஜக RSS பினாமியா இன்னைக்கு போய் மாறிட்டார். இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதற்கு அடுத்தது மிக ஒரு வாக்கு வங்கி இருக்கும், செல்வாக்கான ஒரு நபர் விஜய் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த நபரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கண்ட்ரோல்ல போயிட்டாரு. அதற்கு அடுத்தது கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழர் கட்சி சீமான், அவரும் RSS பாரதிய ஜனதா கண்ட்ரோல்ல போயிட்டார். தனியாவே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரும் பாரதிய ஜனதா கண்ட்ரோல்ல இருக்கார். இப்படி தமிழ்நாட்டில ஒட்டுமொத்தமா சரிபாதியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இந்த கட்சிகள் மட்டும் இன்னைக்கு RSS பாரதிய ஜனதா சித்தாந்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை, கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் இடதுசாரி இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திமுக வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்புல ஏறத்தாழ 50% 55% திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 45% அதிமுகவுக்கு ஒரு 20% வாக்கு வங்கியும், தாவேகாவிற்கு ஒரு 8-10% வாக்கு வங்கியும், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 8-5% வாக்கு வங்கியாகவும், தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 5% வாக்கு வங்கியும் இன்னைக்கு பிரிஞ்சு அந்த கட்சி கூட்டணிகள் அப்படி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. அதனால அதிமுகவுக்கு கூட்டணிகள் சரியாக அமையவில்லை. இன்னைக்கு தாவேகா எப்படியாவது வந்தாதான் ஒரு கூட்டணி பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக தலைமை கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவோடு தாவேகா கூட்டணிக்கு போனா தாவேகாவுடைய எதிர்காலம் மொத்தமாக ஆகட்டும். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா விஜயனுடைய ரசிகர்கள் முயற்சி செய்வாங்க? அது சாத்தியம் இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் எப்படி நாம நிற்பது, நீண்ட காலத்திற்கு எப்படி நாம சர்வே பண்ணுவது அப்படி என்ற முடியாமல் முடித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய செல்வாக்குள்ள தலைவர்கள் அனைவருமே அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி பலம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் எல்லோரும் பதங்கி போயிருக்கிறார்கள். யாரும் முன் எனக்கு உனக்கு சீட்டு வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. எல்லாமே இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 10 சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கு நீனு ஜெயலலிதா காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல முன் போட்டி போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லோரும் கையில் இருக்கிற காசை ஏன் கரைக்கணும்? குறைந்தபட்சம் 10 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் இன்னைக்கு செலவாகும். இந்த 15 கோடி ரூபாய் இன்னைக்கு நாம எதை நம்பி அந்த 15 கோடி ரூபாய் இறக்குவோம்? சில தொகுதிகள் அதுக்கு மேலேயும் செலவாகும். ஏன் இந்த 15 கோடி 20 கோடி நாம அங்க போய் செலவு பண்ணி ஏன் நாம வீணாக தோல்வி அடைந்து அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய தேவையில்லை. அதனால தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி நிற்கவே எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். எல்லோரும் பயந்து போயிருக்காங்க. அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. சீட்டு கேட்கறதுக்கு யாரும் இப்ப தயாரா இல்லை. அதே அளவுதான் தாவேகாவிலும் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்சம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நீங்க பூத் கமிட்டியில இருந்து மற்ற செலவுலாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய் செலவாகும். நீங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்க தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செஞ்சீங்கன்னாவே
ஆட்டோ பிரச்சாரம், பிட்நோட்டி பிரச்சாரம், போஸ்டர் பிரச்சாரம், கட் அவுட், இப்படி இந்த பிரச்சாரங்கள் செய்வதற்கு பூத் கமிட்டி செலவு இதையெல்லாம் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு தேவைப்படும். இப்ப 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தாவேக்காவுல யாரு இருக்கிறாங்க? ஒரு தொகுதியிலும் அவர்களுடைய ரசிகர்களிடம் காசு இல்லை. அவர்கள் யாரும் முன்வர போவதும் இல்லை. இந்த நிலையில பணம் செல்வாக்கு உள்ள நபர் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் எப்படி தாவேக்காவிற்கு வந்து நிப்பா? தோத்து போற கட்சிக்கு எப்படி பணம் செலவு பண்றதுக்கு யார் முன் வருவாங்க? சரி, தலைமையே கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் 234 தொகுதிக்கும் அது ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த 1000 கோடி ரூபாய் விஜய் கொடுப்பாரா அல்லது ஆதவ் அர்ஜுனா கொடுப்பாப்லையா? யார் கொடுப்பாங்க? சோ இவ்வளவு பெரிய நெருடல் சிக்கல் எதிர்கட்சி கிட்ட இருக்கு. அதனாலதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏறத்தாழ 180 சீட்டுகளுக்கு அதிகமாக பெற்று தனி பெரும்பான்மையுடன் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோம். பாரதிய ஜனதா கட்சி, RSS தமிழ்நாட்டில் எப்படியாவது நாம காலூன்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள் அவங்க முயற்சி செய்யறாங்க. எல்லா கட்சியும் இப்ப பர்ச்சேஸ் பண்ணி கையில வச்சிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற முடியுமா? திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுமா என்றால் சாத்தியமே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா பெண்கள், இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க 80% திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அறிக்கைகள் மட்டும், இந்த தலைவர்கள் கொடுக்கிற அறிக்கையினால தமிழ்நாட்டு தேர்தல் கிழமை மாறி போச்சு, ஒட்டுமொத்தமா தலைகீழ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா கிடையாது. இந்த 2026 தேர்தலுக்கு பின்பு பல கட்சிகள் அரசியல் களத்துல இருந்து காணாம போயிடும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதனால் திமுக கூட்டணி 180 இருந்து 200 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெற்று மிக பிரமாண்டமான ஆட்சியை அமைக்கப் போகிறது. காத்திருங்கள். நன்றி.